ஒரு வித்தியாசமான ஃபிஷ் ஃப்ரை நம்ம இன்றைக்கி செய்யலாம். அடுப்பில் பேனை வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடாக்காமல் மிதமான சூட்டில் இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டுத்தையும் கலந்துட்டு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை இடிச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். கட் பண்ணி லைட்டாக இடிச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தாராளமாகவே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். இந்த எண்ணெய் வதக்கும் போது எண்ணெய் அழகாக மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளியை கரைச்சிட்டு புளியை எடுத்துருங்க. வெறும் அந்த தண்ணியை மட்டும் இதில் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முன்னாடியே நான் மஞ்சத்தூள் போடணும். அந்த மஞ்சத்தூள் போடாதனால இப்போ இந்த மசாலாலாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மீனுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. அதாவது இப்போ அனல் கூட்டி வச்சுட்டோன்னாக்கா அது உள்ளே வெளியே இருக்கிற அந்த மசாலாலாம் நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சம் மீன்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த 2 பக்கமும் வேகிற அளவுக்கு வச்சுக்கணும். நல்லா வச்சு கொஞ்சம் நல்லா அழகாக மசாலாலாம் அதில் நல்லா ஊற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். மீன் வறுவல், சூப்பரான மீன் வறுவல், மசாலா மீன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க பாருங்கள். சுட சுட சாதத்தில் இந்த வறுத்த மீனை போட்டு அந்த மசாலாவோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரை செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவோட இதோட அவுட்கம் வேறு லெவல். புதுசாக சமைக்கிறவங்க இந்த ரெசிபியை செஞ்சு சூப்பராக நீங்கள் வீட்டில் பேர் எடுக்கலாங்க. இதுக்கு நான் கேரண்டிங்க. கேரளாவில் இந்த ஃபிஷ் ஃப்ரை பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. இது செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.